கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பொய், புழுகு, பித்தலாட்டம், ப்ரோபகண்டா, இதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய வேலையா? இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் ஒரு அரசியல் கட்சி செய்து வரும்போது அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர்களை நீங்க கேள்வி கேட்பீர்களா இல்லையா? அல்ல மீடியாவுடைய பொறுப்பு என்ன? அப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொய் பேசினால் அவர்களை அதற்கான ஃபேக்ட் செக் எடுத்து வைத்து தட்டி கேட்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க அஞ்சி வருகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா. மார்ச் 15 இந்தியா டுடேவுடைய ஒரு கான்க்ளேவ் நடந்தது. ராகுல் கவல், அமித்ஷாவிற்கு நடுவே நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேட் ஷோ. இந்த ஸ்டேட் ஷோவில் எலக்டோரல் பாண்டை பற்றின பல்வேறு பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். அதை ஆம்பிளிஃபை செய்யக்கூடிய வேலையை ஆஜ் தக், இந்தியா டுடே குரூப் செய்தது. இவர்கள் பேசிய அதே வீடியோவை பல்வேறு பக்தர்கள் ரீட்வீட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதி மீடியா அதே ஸ்டோரியை ஆம்பிளிஃபையும் செய்தது. ஜி நியூஸ், ஏபிபி, ஏஎன்ஐ போன்ற பல்வேறு சேனல்கள் இந்த வீடியோவை ரீட்வீட் செய்தது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையை ஒரு ஸ்டோரியாக மாற்ற தொடங்கினார்கள். भारतीय जनता पार्टी को अप्रोक्सीमेटली 6,000 करोड़ के बॉन्ड मिले हैं. टोटल बॉन्ड 20,000 करोड़ के हैं. तो 14,000 करोड़ के बॉन्ड कहां गए? ஒட்டுமொத்த பக்தர்கள் அதே விஷயத்தை எடுத்து வைத்து பிஜேபிக்கு எந்த விதமான பணமும் கிடைக்கவில்லை, எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபி ஒரு மிக எளிமையான வழிகள் அவர்களுக்கு கிடைத்த அந்த பணத்தை வெளிப்படையாக எடுத்து வைத்து விட்டார்கள். ஆனால் இதில் கொள்ளையடித்தது எதுவோ காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, டிஎம்கே, இது போன்ற அரசியல் கட்சிகள் மட்டும்தான். அப்படி என்னதான் அவர் போய் பேசினார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, 20,000 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்டில் கிடைத்திருக்கிறது. அந்த 20,000 கோடி ரூபாயிலிருந்து பிஜேபிக்கு கிடைத்தது வெறும் 6,000 கோடி ரூபாய். மீதம் இருக்கக்கூடிய 14,000 கோடி ரூபாய் எங்கே என்கிற கேள்வியை கேட்டார். இந்த விஷயத்தை தான் ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் பரப்ப தொடங்கிவிட்டது. ராகுல் கவல், அவருடைய பொறுப்பு என்ன? அதே இடத்தில் ஃபேக்ட் செக்கை செய்து அமித்ஷாவிடம் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நீங்க கூறுவது 20,000 கோடி ரூபாய், ஆனால் வெளியே வந்த டேட்டா வெறும் 12,145 கோடி ரூபாய். அதாவது 12 ஏப்ரல் 2019 ஆண்டிலிருந்து 11 ஜனவரி மாதம் 2024 ஆண்டுக்கான டேட்டா மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா எத்தனை இடங்களில் இந்த நாட்டு அரசாங்கம் அந்த தடயங்களை போட்டு வந்தது. 2 சைலோஸில் டேட்டா இருப்பதாக எஸ்பிஐ கூறியது. 4 மாதங்கள் எங்களுக்கு தேவை என்று கூறினார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா திட்டி அனுப்பி அடுத்த நாளே நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த டேட்டாவும் வெளிவந்தது. ஆனால் முழுமையான டேட்டா வெளிவந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கோடை மறைத்து அந்த டேட்டாவை வெளிவிட்டார்கள். அதனால் ஏற்பட்ட கஷ்டம் என்ன? 2 டேட்டாவையுமே உங்களால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதாவது 100% எக்யூரசியாக அதற்கான டேட்டா ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த டைரக்ஷனை கொடுத்தது. அதற்கு பின் தான் அந்த சீக்ரெட் கோட் வெளியானது. சீக்ரெட் கோட் வெளியானதற்கு பின்பு பல்வேறு டேட்டாக்கள் வெளியாகியுள்ளது. இந்த டேட்டா 2019 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்கி 2024 ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு மட்டுமே. ஆனால் அதற்கு முன்பு 2017 ஆண்டு இந்த ஸ்கீம் வெளிவந்தால் கூட 2018 ஆண்டு தான் இந்த ஸ்கீமிற்கான எலக்ட்ரோரல் பாண்ட் முதல் முறையாக விற்கப்பட்டது. அடுத்த வருடம், அதாவது 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது கிட்டத்தட்ட 2,719.32 கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபிக்கு போயிருக்கிறது. அப்போ மொத்தம் எவ்வளவு வந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 2,902.87 கோடி ரூபாய் மட்டும்தான். அதாவது அந்த ஒரு வருடத்தில் 2018-19 ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது பிஜேபிக்கு கிடைத்தது 97% எலக்ட்ரோரல் பாண்ட். 97%.
அமித்ஷா கூறிய பொய்யை இன்னொரு முறை பிரட்டி பாருங்கள். 2019க்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா கூட வெளிவந்த டேட்டா 12,142 கோடி ரூபாய். அதிலிருந்து பிஜேபி கிடைத்தது 6,000 கோடி ரூபாய். அதாவது 47%, 47% மொத்த தொகையிலிருந்து பிஜேபிக்கு கிடைத்தது. ஆனால் அமித்ஷா கூறுவது எங்களுக்கு பணமெல்லாம் கிடைக்கவில்லை, எங்களிடம் 302 303 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அதிலிருந்து நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீர்கள்னா எங்களுக்கு மிகவும் குறைவாக தான் பணம் கிடைத்திருக்கிறது. அப்போது இந்த நாட்டு மக்களுடைய சொத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டருக்கு நீங்கள் லாபத்தை தேடி கொடுப்பீர்கள், அதிலிருந்து லாபத்தை சம்பாதித்து அதே கார்ப்பரேட் உங்களிடம் எலக்ட்ரோரல் பாண்ட் வாங்கி அந்த லஞ்சத்தை கொடுப்பார்கள். பிஜேபிக்கு கிடைத்தது 93%, மொத்த தொகையிலிருந்து 93% பிஜேபிக்கு 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது கிடைத்திருக்கிறது. காங்கிரஸிற்கு 3.2%. எம்கே ஜலான் டாப் த டோனர், எம்கே ஜலான் என்கிற ஒரு கம்பெனி, அவர்கள் தான் இந்த முறை அதிகமான பணத்தை கொடுத்தார்கள். 2019ஆம் ஆண்டுக்கு முன்பு யாருமே பேச மாட்டார்கள். 2019ஆம் ஆண்டுக்கு பின்பு வெளிவந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 12,142 கோடி ரூபாய். அமித்ஷா கூறுவது 20,000 கோடி ரூபாய். அந்த அளவு பணத்திற்கான டேட்டாவை வெளிவரவில்லை. அமித்ஷா கூறுவது 6,000 கோடி ரூபாய் தான் பிஜேபி கிடைத்தது, 14,000 கோடி ரூபாய் எங்கே என்கிற கேள்வி எடுத்து வைத்தார். இதே ப்ரொபகேண்டாவை ஒட்டுமொத்த கோதி மீடியா பரப்ப தொடங்கிவிட்டது. உண்மையில் வெளிவந்த டேட்டா 12,142 கோடி, அதிலிருந்து 6,000 கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபி கட்சிக்கு போயிருக்கிறது. அப்போது மொத்தம் 47%, மொத்த தொகையிலிருந்து 47% பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கிறது வெளிவந்த டேட்டா பிரகாரம். ஆனால் 2018-19ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். April 12, 2018 to May 10, 2019 வரை மொத்தம் ரிசீவான எலக்ட்ரோரல் பாண்டுடைய தொகை 2,902.87 கோடி ரூபாய். அதிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரடியாக வெறும் பிஜேபிக்கு மட்டுமே 2,719.32 கோடி ரூபாய். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கல்கட்டாவை சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேந்திர குமார் ஜலான், ஹைதராபாத் பேஸ்ட் மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்த 2 கம்பெனிகளுமே மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரோரல் பாண்டை வாங்கியிருக்கிறார்கள் 2019ஆம் ஆண்டுக்கு முன்பு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா ரியல் எஸ்டேட் ஜாயிண்ட் டிஎல்எஃப் குரூப், இவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு நேரடியாக 25 கோடி ரூபாய் அங்கம் போயிருக்கிறது. பரிமல் குரூப், ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியுடைய சன் இன் லா ஆனந்த் பரிமல், அவருடைய கம்பெனி இந்த அமௌண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹைதராபாத் பேஸ்ட் டாக்டர் ரெட்டி ஃபோம், இவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். வெல்ஸ்போன் என்டர்பிரைசஸ் ஃபோம், இவர்களும் இது அடானி குரூப்பை சார்ந்த ஒரு கம்பெனி, இவர்களும் இந்த இடத்தில் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் காங்கிரஸிற்கும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். கல்கட்டா அண்ட் மகாராஷ்டிரா பேஸ்ட் ஃபோம், இவர்கள் ஆம் ஆத்மி கட்சி, நேஷனல் காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தள், இவர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த டேட்டா எங்கள் கையில் வந்திருக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா கல்கட்டா பேஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேந்திர குமார் ஜலான், இவர் கொடுத்த தொகை 175.5 கோடி ரூபாய். இதே நேரத்தில் கெவின்டர் ஃபுட் பார்க் 144 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எம்கேஜே என்டர்பிரைஸ் லிமிடெட் 14 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும், பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த சங்க் போயிருக்கிறது. ஆனால் இதை தாண்டி டிஎம்சி, இவர்களுக்கு 36 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. பாரத் ராஷ்டிரிய சமிதி பிஆர்எஸ், இவர்களுக்கு ஒரு 13.6 கோடி ரூபாய் போயிருக்கிறது. சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 10 கோடி ரூபாய், சிவசேனாவிற்கு 8.45 கோடி ரூபாய், ஷிரோமணி அகாலி தள் 6.76 கோடி ரூபாய், ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அனைத்து நபர்களுக்குமே 2 கோடி ரூபாய் போயிருக்கிறது. ராஷ்ட்ரிய ஜனதா தளிற்கு 1.5 கோடி ரூபாயும், ஜனதா தள் யுனைடெடிற்கு 1 கோடி ரூபாய், ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸிற்கு 50 லட்சம் ரூபாய். இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் மொத்தம் வந்தது எவ்வளோ, பிஜேபி பக்கம் போனது எவ்வளோ என்று. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஒரு மீடியா ஹவுஸ், ஒரு பத்திரிகையாளருடைய வேலை யாராக இருந்தால் என்ன, அவர் ஒரு பொய்யை பேசும்போது அந்த பொய்யை ஃபேக்ட் செக் செய்யாமல் நீங்கள் மக்களுக்கு முன் எடுத்து வைக்கக்கூடாது. எதற்காக அவர்கள் அந்த கோதி மீடியா என்கிற அந்த பெயரை கேட்ட உடனே பதறுகிறார்கள், எங்களை போய் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் அதற்கான அர்த்தம் இதுதான். அமித்ஷா மேடையை போட்டு
நேஷனல் டெலிவிஷனில் எந்த விதமான பொய்யை பேசி சென்று விடலாம், அதை ஆம்பிளிஃபை செய்வதற்காக ஒரு கூட்டத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். 2014 ஆண்டுக்கு முன்பு வரை இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று கூறக்கூடிய ஒரு பெண்மணி, அதாவது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நம்பவில்லை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை நம்பவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை நம்பவில்லை, அந்த பெண்மணியுடைய கருத்து என்ன? 2014 ஆண்டுக்கு பின்புதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. காரணம், பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக மாறினார். அப்போ அதற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அப்போ இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அவர் இந்த நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்து வரவில்லையா? அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நம்பாத ஒரு பெண்மணி, கான்ஸ்டிடியூஷனை நம்பாத ஒரு பெண்மணிக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மண்டி என்கிற இடத்திலிருந்து எம்பி சீட் கிடைத்துவிட்டது, பிஜேபி கொடுத்திருக்கிறது. இதே போன்று எத்தனை ஊழல்களை, எத்தனை ஸ்டோரிகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியும். ஒவ்வொரு நாளும் அதே வேலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்களுக்கு நீங்கள் உதவ நினைக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஷேரும். இதை தாண்டி கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.